Hello students, welcome back to our channel மாணவர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 சோஷியல் சயின்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட ஒரு ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சோஷியல் சயின்ஸ்க்கு இந்த क्वेश्चन பேப்பரோட क्वेश्चन எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. டைம் லைனு, மேப்பு, அதே மாதிரி 2 மார்க், 8 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 100 மார்க் வந்து கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் பாருங்கள். மறுமலர்ச்சியின் விளைவுகள், சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளது, தொலை நுண்ணுயிரின் வகைகள் யாவை, கொள்கை நோய் என்றால் என்ன, உயிரி பன்மை என்றால் என்ன, புவியின் உள்ளடுக்குகள் யாவை, சாலை பாதுகாப்பு விதி ஏதேனும் மூன்றினை கூறு, அழுத்த குழுக்கள் என்றால் என்ன, இடம்பெயர்தலுக்கான காரணங்களை பட்டியலிடு, அந்நிய செலவணி என்றால் என்ன, பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை. நெக்ஸ்ட்டு, சங்க காலத்தில் தொழில்களுக்கும் கைவினை கலைகளுக்கும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின, தமிழக வரலாற்றில் சோழர்களுடைய காலம் ஒரு உன்னதமான காலம் விளக்கவும், அமைவிட தொகுதி, வானிலை காலநிலை வேறுபடுத்துக, முதல்நிலை தொழில் இரண்டாம் நிலை தொழில் ஒரு முக்கியமான வினா, இதை நல்லா படித்து எழுதி பாருங்கள். எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள், கோடிட்ட இடம், நெக்ஸ்ட்டு சாலை விபத்துக்கான காரணிகள், நேரடி தேர்தல் நிறைகுறைகள், உள்ளாட்சி அமைப்பு எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்கள் சவால்கள் யாவை, தமிழகத்தின் நீர் ஆதாரம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, நவீன உலகின் பணப்பரிமாற்றம் டிரான்சாக்ஷன், நவீன உலகில் பணப்பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது, மேப்பில் வந்து பார்த்தோன்னா பின்வரும் இடங்களை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்தின் தொழில் புரட்சியினால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள், சிறுவை போர்களுடைய தாக்கம், உலக வரைபடத்தில் இந்த இடத்துலலாம் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேப் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதான் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். இந்த மாடல் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பரை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. இதில் இருந்தால் கொஷின்ஸ்லாம் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.